ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேதி பேசுகிறேன். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால் எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக ஒரு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம். கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம்னாவே ஜோதிடத்தில் ஒரு பயம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோ அல்லது 6ஆம் இடத்து அதிபதியோ ஒரு மோசமான பலன்களை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விதிவிலக்க ராகு, கேது, சனீஸ்வரர் இருந்தால் யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தை கேட்டால் தான் தெரியும் அதோட பலன் எப்படி இருந்ததுன்னு. ஆனால் இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க. அவங்க எந்த போட்டிக்கு போனாலும் ஜெயிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க இறுதி காலத்துலேயாவது அவங்க ஒரு உச்சமான பதவியை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 6ல் இருந்தால் இந்த மாதிரி பலனை தருது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன். இது ஜோதிடத்தில் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய்க்கும் கடக லக்னத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு என்ன அப்படின்னா, இந்த கடக லக்னத்தில் தான் செவ்வாய் நீச்சம் பெறுவார். ஆனால் இந்த கடக லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடியவரே இந்த செவ்வாய் தான். கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் வரக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அதுவும் சுபஸ்தானத்துக்கு மட்டும் யோகத்தை செய்யக்கூடியவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் 6ல் போய் மறைஞ்சால் எப்படி யோகத்தை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். பொதுவாக செவ்வாய்னா யாருங்க? செவ்வாய் அப்படிங்கிறதுலே முருகப்பெருமானை தான் நம்ம சொல்லுவோம். முருகப்பெருமான் செவ்வாயோட கிரகத்தோட காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய கடவுள். அப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லக்கூடியது. அதே போல் தெய்வீக ஸ்தானம், அந்த இடத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்ச எப்படி யோகத்தை செய்வார் அப்படின்னா, கடக லக்னத்துக்கு 6ஆம் இடம்தான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய கோயில்னு சொல்லக்கூடிய இடம். பொதுவாக கோயிலில் பாருங்கள், எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கிது. இப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், அது கோயில் ஆயிடுச்சு. அந்த கோயிலில் போய் 5ஆம் இடத்தோட கடக லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யாமல் எப்படி இருப்பார்? அதுவும் கோயிலில் உட்காந்துருக்காரு. கோயிலில் உட்காந்துருக்கப்ப சக்தி மிகப்பெரியதாக இருக்கும். கோயிலில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தனது 8வது பார்வையாக கடக லக்னத்தை பார்ப்பார். இது எவ்வளோ பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கணும் பாருங்கள். ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அந்த லக்னத்தை பார்த்தா எவ்வளோ பெரிய யோகம். அதுவும் கோயிலில் உட்காந்து நேரடியாகவே ஒரு தரிசனம் பார்க்குறவங்களுக்கு, அந்த தரிசனத்தை தேடி வந்தவங்களுக்கு இறைவனை நேரில் தோன்றுனா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நேரிலேயே தோன்றக்கூடிய இடம்தான் 6ஆம் இடத்துல கடக லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய பலன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அந்த 6ஆம் இடம் அப்படிங்கையில் இன்னொரு விசேஷமான இதுவும் இருக்குது. நம்ம முருக கடவுளை 6 முகம் படைத்த கடவுள்னு சொல்லலாம். 6 முக கடவுள்னு தான் சொல்கிறோம்.
இந்த ஆறுமுகம் அவங்க அப்படிங்கிறதே கடக லக்னத்துக்கு பாருங்கள், அது 6ஆம் இடமாகவே வருது. எவ்வளோ பெரிய யோகத்தை செய்வார். அப்போ இன்னும் சொல்கிறேன், முருக கடவுள் வந்து நெருப்பிலிருந்து பிறந்தவர். ஏன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர், நெருப்பு ஜுவாலையில் பிறந்தவர் தான் முருகபெருமான். கடகலக்கணத்துக்கு அந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நெருப்பு தத்துவத்தை கொண்டது. அந்த இடத்துல போய் செவ்வாய் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும். அந்த செவ்வாய்க்கு பேர் என்ன? கந்த பெருமான். நம்ம நெருப்பை உண்டாக்கக்கூடிய பொருளுக்கு என்ன சொல்லுவோம்? கந்தகம்னு சொல்லுவோம். அதனால தான் முருகருக்கு ஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. அதை வடமொழியில் ஸ்கந்தர், நம்ம கந்தகம், கந்த பெருமாள் அப்படிம்போம், கந்தசாமின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் இவங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இந்த கடக லக்னத்தையும் பார்த்து 6ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய அற்புதங்களெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து பாவ கிரகங்கள் பார்த்ததுன்னா, பாவ கிரகங்கள்லேயே ரொம்ப, அதாவது செவ்வாய்க்கு நேர் ஆப்போசிட்டுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், இவர் ஏதாவது தனது பார்வையில், அவருக்கு 3 பார்வை இருக்குல்ல, 3, 7, 10, இதில் ஏதாவது ஒரு பார்வை அங்கே பார்த்துட்டாருன்னா இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையும் மிகப்பெரிய பின்னடைவையும் உண்டாக்குவார். உண்டாக்கி அதற்கு பிறகு ஒரு உச்சத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவங்க 6ல் செவ்வாய் இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம், ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு, நிறைய பாதிப்பை கொடுத்துருச்சேன்னு நினைக்கலாம். ஆனால் கடவுள் பார்க்கும்போது கண்டிப்பாக கருணை உண்டாகும். அது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுத்துரும். பெரும்பாலும் அரசியலில் உள்ளவங்களுக்கு, அதே போல் பெரிய தொழிலதிபர்களுக்கு, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க ஒரு உச்ச நிலைக்கு, தலைமை பதவிக்கு வந்தே தீருவாங்க. 6ஆம் இடத்துல கடக லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கும்போது, இந்த செவ்வாயை குரு பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான், மிகப்பெரிய யோகவானாக தான் இருப்பாங்க. இப்போ குருவும் சனியும் பார்த்துருந்தா ரெண்டுமே இவங்களுக்கு நடக்கும். ஆனால் முதல்ல நடக்கிறது சனி பகவானுடைய வேலையாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே பாதிப்பை கொடுத்து அதுக்கு பிறகு தான் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா 6ல் இருக்க செவ்வாயை சனி பகவான் பார்த்துட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, கஷ்டம், அவமானம், சட்ட சிக்கல், மிகப்பெரிய அளவுக்கு வறுமை, அதே போல் கடன் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று வந்து இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வரும். ஆனாலும் அவங்க எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை. ஏன்னா இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, பண்டித ஜவஹர்லால் நேரு நம்ம இந்திய நாட்டோட முதல் பிரதமர். இந்தியாவோட சுதந்திரத்துக்கு எத்தனை பேர் போராடி இருந்தாலும் அந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே அதற்கு தலைமை ஏற்கிறதுக்கு வந்து இந்தியாவை சுமாராக ஒரு 16 வருஷம் ஆட்சி செஞ்சவர், தொடர்ந்து ஆட்சி செஞ்சவர் பண்டித ஜவஹர்லால் நேரு தான். அவருக்கு கடக லக்னம், அவருக்கு 6ல் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் பட்டவர். அவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு மாறாக சிறைச்சாலையிலலாம் இருந்திருக்காரு. அதிகபட்சம் இந்தியாவில் சிறைச்சாலையில் சுதந்திர போராட்டத்துக்காக இருந்தவர் நேருவாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட நேரு இந்தியாவுக்கு மிக அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவரும் அவர் தான். இதுதான் இந்த கடக லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் இருக்கும்போது தரக்கூடிய பலன்கள். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகளே இருக்காது. எதிரிகள் பலம் வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் இவரிடம் தோற்று விடுவார்கள். ஏன்னா பலம் வாய்ந்த எதிரியை
வதம் பண்ணுறதுக்காக பிறந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அதாவது முருகப்பெருமானே ஆச்சரியப்படுற அளவுக்கு வரங்களை வாங்கி வச்சுருந்தவர் தான் சூரபத்மன். அவரே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். அதனால் எவ்வளோ பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்துட்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அது மற்ற கிரக பார்வையில் இருந்தால் கூட குறைச்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பின்னடைவு இருந்தாலும் திரும்ப கடைசியில் ஜெயிக்கிறது செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய கடக லக்னக்காரங்க தான். கடக லக்னக்காரங்க பெரும்பாலும் செவ்வாய் 6ல் இருந்தால் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அதே போல் அவங்க தொழில் வியாபாரத்தில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வர அந்தஸ்தும் புகழும் அடைஞ்சிருவாங்க. அதே போல் எந்த துறையில் இருந்தாலும், இப்போ கலைத்துறைன்னு வச்சா சினிமா துறைன்னு வச்சுக்கிட்டாலும் அதுலேயும் ஒரு உச்ச நிலையை அடைஞ்சிருவாங்க. நல்ல புகழ்பெற்று இருப்பாங்க. செல்வமும் செல்வாக்கம் இருக்கவங்களாக இருப்பாங்க. யாராவது அவங்களுக்கு எதிரியே இருந்தாங்கன்னா எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி இருப்பாங்க. ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த கடக லக்னத்தில் பிறந்து செவ்வாய் 6ல் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறவங்க முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். அது 6ல் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக முருக வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய நல்ல பலன்கள்லாம் உண்டாகும். 6ல் செவ்வாய் இருக்கிறவங்க ஒரு செவ்வாய் திசை வரும்போதோ இல்லை வேறு ஒரு கிரகத்தில் செவ்வாய் புத்தி வரும்போதோ அந்தரம் வரும்போதோ இந்த செவ்வாய் சம்பந்தமான முருகனோட பாடல்களை பாடினாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இது உண்மையாக நடக்கும். இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த முருகன் கோயிலுக்கு போகிறது ஏதோ இவங்க போனதாக எடுத்துக்க வேணாம். முருகர் அங்கே அருளாசி கொடுக்குறாருன்னு அர்த்தம். மிகப்பெரிய யோகசாலிகளாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடக லக்னத்தில் பிறந்து 6ல் செவ்வாய் இருக்கிறவங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களோட இன்னும் அதிகம் கூட இருக்குது. இது பேசிக்கிட்டே போகலாம், இருந்தாலும் வீடியோ பெருசாயிரும். இந்த கடக லக்னத்தில் பிறந்து செவ்வாய் 6ல் இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முருகப்பெருமானை எப்போவும் வணங்கணும். வணங்கிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.